பாத்திரம் இருக்கும், மண்ணாலான பாத்திரமும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. சில பாத்திரம் கனத்துக்கும், சில பாத்திரம் கனவீனத்துக்கும் ஆனவை. சில பாத்திரம் நமக்கு தெரியும், வெள்ளி பாத்திரத்துல போய் யாரும் வந்துட்டு குப்பையை போட்டு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி மண் பாத்திரத்துல யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தண்ணி கொடுக்க மாட்டோம். அது மாதிரி ஒவ்வொருக்கும் கனமும் இருக்கிறது, கனவீனமும் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாத்திரம் எப்படிப்பட்டது என்றால, ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவனை பரிசுத்தமாக்கப்பட்டதும் நற்கிரிகைகளுக்கும் ஆயத்தம் ஆக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. எப்படி மாற்ற முடியும்? ஒருவனை எப்படி பரிசுத்தமாக மாற்ற முடியும்? நம்மளுடைய பரிசுத்தமாக மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம் கை கொண்டு நடந்தால் நம்மை சுத்திகரிக்க உள்ளது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. அதனால அனுதினமும் நாம் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும். அது மாத்திரமல்ல, நாம் முடிந்தால் தேவாலயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல் கேட்கணும் மற்ற விசுவாசிகளோடு. அடுத்தது, நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அனுதினமும் நாம் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, ரிஃப்ளெக்ட் அவர் செல்ஃப். ரிஃப்ளெக்ட், நம்ம திரும்பி பார்க்கணும், நம்ம யாரு, நாம் எப்படி இருந்தோம். நாம் குப்பையில இருந்து நம்மளை எடுத்துக்கொண்ட தேவன் நம்மை ஒப்புவிக்கும் போது, நம்மை நாமே சோதித்து அறியும் போது, நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஊற்றும் போது அவர் நம்மை ஒரு கனமான பாத்திரமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பாத்திரம். ஏசாமி உயிரோடு இருக்கும்போது பரிசேய சதுசேய ஆயக்காரரை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கல்லறை மிகவும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கல்லறை தோட்டத்துக்கு போனோம்னா கூட சில கல்லறைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பளிங்கு கற்களை பண்ணியிருப்பாங்க, வசனங்களை போட்டிருப்பாங்க, ரொம்ப டிசைன்டா இருக்கும். ஆனால் அதன் உள்ள கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? மனிதனுடைய செத்துப்போன மனுஷனுடைய எலும்புகள் தான். துர்க்கிரிகைகள். நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கும்? வஞ்சனைகள், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாருக்கூடையும் சண்டை, அது மாதிரியான துர்க்கிரிகைகள் தான் இருக்கும். பாத்திரத்தை உட்புறத்தை மட்டும் கழுவணும். நம்ம பாத்திரத்தை பாத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்தை நம்ம கழுவினால் நம்மளுடைய வெளி தோற்றம் மாறும். நம்ம பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு நம்ம உள்ள எல்லா அழுக்கையும் வச்சுக்கிட்டு வெளிப்புறத்தை மட்டும் கழுவணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற குப்பையும் தூசியும் அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம இருதயமாகிய பாத்திரத்தை நம்ம கழுவும் போது வெளிப்புற தோற்றம் நம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று. நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? நாம் கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா அல்லது கனவீனப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோமா? அதை தீர்மானிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. ஜெபம். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னை நல்ல பாத்திரமாக எடுத்து நீர் பயன்படுத்தும். குயவன் கை கனிவண்ணாய் நானும் இருக்க என்னை வணைந்து சுவாமி உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் கண்களை மூடி நிறைவு பாடலோடு ஜெபம் செய்வோம். தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ?
எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டிரே, என் வாழ்க்கை உள்ள கண்ணீர்கள் எல்லாம் கணக்கு வைத்திரே, ஆறுதல் எனக்கு தந்திரே சுவாமி என்று சொல்லி சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எங்கள் அன்பின் கடவுளே, உடைய பிள்ளைகளாக இந்த காலை வேளையிலே சுவாமி ஒன்று கூடி உம்முடைய சிலுவையின் ஆண்டவர் தியானத்தின் வழியாக இந்த நாளிலே உம்முடைய அன்பையும் ருசி பார்க்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கடவுளே, உம்முடைய செய்தி எங்கள் முன்பாக பாத்திரமாக எங்களை ஆண்டவரே, அந்த பாத்திரத்தினுடைய பிள்ளைகளாக, இருதயத்தினுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரமா, இல்லை எங்களுடைய அந்த பாத்திரத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதையே இந்த நாளில் உடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உடைய அன்பினாலே வார்த்தையே இந்த இருதயத்தின் வழியாக உடைய வார்த்தை கேட்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மாறுபடுமான இருதயமாய் இருக்கிறதா? இயேசுவையே விலகி போகிற இருதயமாய் இருக்கிறதா? கடவுளே, ஒரு விசையாய் இப்படிப்பட்ட ஒரு அன்பையே ஒரு நல்ல பாத்திரமாய் ஆண்டவரே, ஒரு நல்ல இருதயத்தினுடைய பிள்ளைகளாய் உமக்கேற்றவர்களாய் இருக்கும்படியாய் தந்து நீர் வழிநடத்து சுவாமி. அப்படிப்பட்ட தன்மையை தாங்க. செய்தி கொடுத்த அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம், குடும்பத்துக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே, மகனுக்காக, மகளுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைக்காக வேண்டுகிறோம் சுவாமி. காலை வேளை எழுந்து உடைய இறை செய்தி கொடுக்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாய் தாங்க சுவாமி. உடைய திருச்சபை மக்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாய் தாங்க. பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய அருமை ஆண்டவரே, ஜீவான்களுக்காக அவருக்கு நல்ல சுகத்தின் பலத்தை கொடுங்க. சரோஜம்மாவுக்காக, ஜெய்சிலன் ஐயாவுக்காக, ஆண்டவரை மேத்யூ ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். ஹெலன் மேரி தாசன் ஐயாவுடைய அருமை அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் வழியாக அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரவழி நடத்தும் சுவாமி. ஜேக்கப்புக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சகோதரருக்காக கர்த்தாவே, அவரையும் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே உம்முடைய கரம் அவரை ஆசீர்வதிக்கும்படி ஆய்த்தாங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செவையான வழியிலே செய்து கொண்டு வருகிற எங்களுடைய அருமை ஆண்டவரே தலைவருக்காக, ஆண்டவரே ஏதோ அருமை தம்பி ராஜனுக்காக டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற என் அருமை ஆண்டவரே ஜான்சன் சருக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளுடைய கிருபையினாலே இந்த ஊழிய வாஞ்சியோடு செய்கிற போது கர்த்தர் அவர்களையும் நீர் வழி நடத்துங்க. ஆண்டவருடைய டிபெண்டன்ஸ்களுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய தெய்வீக கிருபை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகமும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து உங்களை வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி.